ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சதர்ன் ஃபுட் தமிழ். இன்றைக்கி நம்ம சதர்ன் ஃபுட் தமிழில் ரொம்ப டேஸ்டியான சாஃப்ட் லேயர் பரோட்டா ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். இது குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சமான ரெசிபி. ஹோட்டல் ஸ்டைலில் ரொம்ப சிம்பிள் அண்ட் சாஃப்டாக லேயராக எப்படி பண்ணுறதுன்னு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் வீடியோ பார்க்குற ஃப்ரெண்ட்ஸாக இருந்தீங்கன்னா கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி 1/2 கிலோ மைதா மாவு எடுத்திருக்கேன். இதில் நம்மளுக்கு கிட்டத்தட்ட 12 பரோட்டா கிடைக்கும். இதில் 1 டீஸ்பூன் சர்க்கரை சேர்த்துக்கோங்க. கூடவே 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ நம்ம கொஞ்சமாக தண்ணி சேர்த்து பிசைஞ்சிக்கலாம். நல்லா சாஃப்டாக பிசையணும். இப்போ நம்ம பிசையும் போது இப்படி தான் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் பிசுன்னு இருக்கும். நம்ம பிசைய சாஃப்டாக வந்துடும். இது நம்ம எந்த அளவுக்கு பிசைகிறோமோ அந்த அளவுக்கு பரோட்டா நல்லா சாஃப்டாக வரும். அதனால் ஒரு ஒர்க் ஏரியாவுக்கு மாற்றிக்கோங்க. இந்த மாதிரி மாற்றிட்டு இது ஒரு 15 நிமிஷத்துக்கு நம்ம நல்லா இழுத்து பிசையணும். அப்போ தான் பரோட்டா நல்லா லேயராக சாஃப்டாக வரும். இந்த மாதிரி இழுத்து 15 நிமிஷத்துக்கு நல்லா பிசைஞ்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், 15 நிமிஷம் நல்லா பிசைஞ்சிட்டேன். மாவு நல்லா கையில் ஒட்டாமல் சாஃப்டாக வந்திருக்கு. இப்போ இதை ஒரு பாத்திரத்தில் வச்சுட்டு 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. மாவு மேலே காயக்கூடாது, அப்போ தான் பரோட்டா வெடிப்பு இல்லாமல் வரும். இதை ஒரு மினிமம் 2லேருந்து 4 மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. எந்த அளவுக்கு நம்ம ஊற வைக்கிறோமோ அந்த அளவுக்கு பரோட்டா நல்லா சாஃப்டாக வரும். இப்போ நான் 2 மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். பாருங்கள் மாவு எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு. இதை இப்போ நம்ம இந்த மாதிரி 12 உருண்டைகளை நான் பிரித்து வச்சுருக்கேன். இது இப்போ மினிமம் ஒரு 1/2 ஹவர்லேருந்து 1 ஹவர் ஊற வச்சுக்கலாம். இப்போ 1 மணி நேரம் ஊற வச்சு எடுத்து இதை நம்ம இப்போ விரிக்க ஆரம்பிச்சிடலாம். உங்களால் எந்த அளவுக்கு நைஸாக விரிக்க முடியுமோ அந்த அளவுக்கு நல்லா விரிச்சுக்கோங்க. நீங்கள் நல்லா ஊற வச்சிங்கன்னா இந்த மாதிரி எவ்வளோ இழுத்தாலும் ஸ்ட்ரெச்சபிளாக வரும். நடுவில் கிழிஞ்சால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதை இந்த மாதிரி எடுத்து இந்த மாதிரி சுற்றிக்கோங்க. இதை இப்போ நம்ம இன்னொரு மெத்தட்லேயும் பண்ணலாம். நல்லா விரிச்சுக்கோங்க. விரிச்சுட்டு ஒரு கத்தி எடுத்து நல்லா நீட்டாக இந்த மாதிரி கீரல் போட்டுக்கோங்க. போட்டுட்டு ஒரு சைடில் இருந்து இந்த மாதிரி தள்ளிக்கோங்க. தள்ளிட்டு இப்போ எடுத்து நம்ம முன்னாடி பரோட்டா சுற்றணும் இல்லையா, அதே மாதிரியே ரவுண்ட் பண்ணி சுற்றிக்கலாம். இந்த மாதிரி மெத்தட்லையும் பண்ணலாம். நல்லா லேயராக வரும். இப்போ பாருங்கள், எல்லாத்தையுமே நான் இது பண்ணிட்டேன். இப்போ நம்ம பரோட்டாவை எடுத்து இந்த மாதிரி சப்பாத்தி கட்டையை வச்சும் நம்ம உருட்டிக்கலாம். கையை வச்சு கூட நம்ம திரட்டிக்கலாம். இப்போ நம்ம தோசை தவாவில் போட்டு பரோட்டாவை சுட்டு எடுத்துடலாம். போட்டுட்டு எண்ணெய் தடவிக்கோங்க 2 சைட்லேயுமே. நல்லா திருப்பி போட்டு வேக வைங்க. நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் வர வரைக்கும் வேகணும். உள்ள வரைக்கும் அப்போ தான் வேகும். நல்லா திருப்பி போட்டு இந்த மாதிரி வேக வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், நல்லா வெந்துடுச்சு. நம்ம எடுத்துடலாம். இதே மாதிரி நம்ம மீதி இருக்க எல்லா பரோட்டாவையும் போட்டு எடுத்துடலாம். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி 2-3 பரோட்டா போட்டதுக்கப்புறம் இந்த மாதிரி அடிச்சுக்கோங்க. அப்போ தான் நம்மளுக்கு நடுவில் அந்த லேயர் கிடைக்கும். நல்லா இந்த மாதிரி சூடாக இருக்கும்போதே அடிச்சிருங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட பரோட்டா சாஃப்டாக எவ்வளோ லேயராக ரெடி ஆகிருக்குன்னு பாருங்கள். நீங்களும் இந்த ரெசிபியை கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், நிறைய ஷேர் பண்ணுங்கள். திரும்பவும் வேறொரு ரெசிபியோட மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.